Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. Anointing Fire Catholic Ministries வழங்கும் ஐரோப்பா வாழ் பகுதி கத்தோலிக்க மக்களுக்கான 3 நாள் மாபெரும் நற்செய்தி பெருவிழா. நாள் செப்டம்பர் மாதம் 20, 21 மற்றும் 22. வழி நடத்துபவர்கள் அருட்தந்தை ஆல்பர்ட், திருச்சி மறை மாவட்டம். அருட்தந்தை சைஜு, இயக்குனர் AFCM மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் இன்பநாதன். மேலும் விவரங்களுக்கு முன்பதிவிற்கு www.afcmuk.org என்ற இணையதளத்தை தொடர்பு கொள்ளவும். நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை தினம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியாய் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவரில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆண்டவருடைய கல்வாரி பலியை நாம் இணைந்து கொண்டாட இந்த நாளில் நாம் வந்திருக்கிறோம். வாசகங்கள் எல்லாம் மணிமணியான வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது. பவுலடியார் மிகவும் யதார்த்தமான வாழ்விலோடு தொடர்புடைய அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக எளிமையாக நம்முடைய முகம் பார்த்து பேசுவது போல ஒரு நல்லதொரு விளக்கத்தை இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு பவுலடியாருடைய வாய் நின்று தர காத்திருக்கிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட இருக்கிற நற்செய்தி வாசகத்திலும் கூட ஆண்டவருடைய ஜெபத்தினுடைய வல்லமையினால் அவர் செய்த காரியங்கள் என்ன, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஜெபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார், எந்த சூழ்நிலையில் ஜெபிக்க சென்றார் என்பதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு நாம் சந்திக்கிற வாழ்க்கை சூழல்ல ஒரு நல்ல ஒரு சாட்சியமான வாழ்க்கை வாழணும், அல்லது ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவன்னு 4 பேருக்கு முன்னாடி நெஞ்சு உயர்த்தி சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடிப்படையான ஒரு காரியம் ஜெபம்தான். நம்ம எவ்வளோ தூரம் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஜெபம் அப்படின்னோட நம்ம வேண்டுதல்களை கேட்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. எவ்வளோ தூரம் இறைவனோடு இருக்கிற அந்த இணக்கத்தை புரிந்து கொள்வதற்கு, அறிவோடு சேர்ந்த ஞானத்தில் நாம் எப்படி கலந்து செயல்படுவது அப்படின்றதெல்லாம் அந்த ஜெபத்தில் இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்ம கொடுப்பேன். இன்னைக்கு 3 விதத்தில் நான் மறையூரில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஜெபம் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு தெளிவு தரும்னா, ஒரு தெளிந்த ஒரு முடிவெடுப்பதற்கு ஒரு வசதியாக இருக்கும், மனசுக்கு ஒரு அமைதியை தரும். என் நிலையிலும் நான் தனியாக இல்லை, என்னோடு இறைவன் இருக்கிறார் என்கிற உணர்வையும் இந்த ஜெபம்தான் நமக்கு தரும். அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு வார்த்தை வாயிலாக சொல்லி திடப்படுத்தி புதிய ஒரு உத்வேகம் நிறைந்த ஒரு ஆற்றலை நமக்கு தரப்போகிறார். அந்த உணர்வோடு கண்களை மூடி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை இந்த பாடல் வழியாக கேட்போம். ஜெபத்தின் வல்லமையை உணர்த்துமையா, ஜெப ஆவி என்னுள்ளே பொழியுமையா. ஜெபத்தின் வல்லமையை பொழியுமையா, ஜெப ஆவி என்னுள்ளே பொழியுமையா. சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே ஜெபமாக மாற்றிட
அருள் தாருமே. சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே ஜெபமாக மாற்றிட அருள் தாருமே. காலையிலே அந்தி மாலையிலே ஜெபித்திடவும் உம்மோடு இணைந்திடனும். காலையிலே அந்தி மாலையிலே ஜெபித்திடனும் உம்மோடு இணைந்திடனும். ஜெபத்தின் வல்லமையை உணர்த்துமையா, ஜெப ஆவி என்னுள்ளே ஒளியுமையா. ஜெபத்தின் வல்லமையை உணர்த்துமையா, ஜெப ஆவி என்னுள்ளே ஒளியுமையா. எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை நின்று தவறினாலும் பாவங்கள் பல செய்தி. என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையையும் வழங்கும் இறைவா, அன்புக்கு உரிய மக்களை கனிவோடு கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உமது மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். சகோதர சகோதரிகளுள் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா? அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையிலா? திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, உங்களுள் ஒருவருக்கு மற்றவரோடு வழக்கு இருப்பின் தீர்ப்புக்காக இறை மக்களிடத்தில் போகாமல் நம்பிக்கை கொள்ளாதோரிடம் செல்ல துணிவதேன்? இறை மக்கள்தான் உலகுக்கு தீர்ப்பு அளிப்பவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கே தீர்ப்பளிக்கப் போகும் நீங்கள் உங்களிடையே உள்ள சின்னஞ்சிறிய வழக்குகளை தீர்த்து கொள்ள தகுதியற்றவர்களாகி விட்டீர்களா? வானதூதர்களுக்கும் தீர்ப்பு அளிப்பது நாம் தான் என்பதும் உங்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்க அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் வழக்குகளை நீங்களே தீர்த்து கொள்ள முடியாதா? அத்தகைய வழக்குகளை தீர்க்க சபையினரால் புறக்கணிக்கப்பட்டோரை நடுவர்களாக அமர்த்துவது எப்படி? நீங்கள் வெட்கமடையவே இதை சொல்கிறேன். சகோதரர் சகோதரிகளிடையே உள்ள வழக்குகளை தீர்க்க உங்களுள் ஞானம் உள்ளவர் ஒருவர் கூட இல்லையா? சகோதரர் சகோதரிகளுக்குள் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா? அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையிலா? நீங்கள் ஒருவர் மீது மற்றவர் வழக்கு தொடர்வதே உங்களுக்கு ஒரு தோல்வியாகும். உங்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்கை நீங்கள் பொறுத்து கொள்ளக்கூடாதா? உங்கள் உடைமைகளை வஞ்சித்து பறிக்கும்போது அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்துவிடக்கூடாதா? ஆனால் நீங்களே ஒருவருக்கொருவர் தீங்கிழைக்கிறீர்கள், வஞ்சித்து பறிக்கிறீர்கள். அதுவும் சகோதரர் சகோதரிகளுக்கே இப்படி செய்கிறீர்கள். தீங்கிழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒரு பால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர்,
திருடர், பேராசையுடையோர், குடிவெறியோர், பழி தூற்றுவோர், கொள்ளை அடிப்போர் ஆகியோர் இறை ஆட்சியை உரிமையாக்கிக் கொள்வதில்லை. உங்களுள் சிலர் இவ்வாறுதான் இருந்தீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் நம் கடவுளின் ஆவியாலும் கழுவப்பட்டு தூயவரானீர்கள். கடவுளுக்கு ஏற்புடையவராகவும் இருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழியறியாமல் திகைத்து நின்றாலும், வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழியறியாமல் திகைத்து நின்றாலும், வருத்தம் தாகம் பசியும் என் நெருங்கவில்லையே. வருத்தம் தாகம் பசியும் என் நெருங்கவில்லையே. வழி நடத்தும் தேவக்கரம் குறுகவில்லையே. வழி நடத்தும் தேவக்கரம் குறுகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகளின் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். அலைகளின் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். மலைகளின் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். மலைகளின் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். Alleluia, 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 Alleluia. நீங்கள் கனித்தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்து நிற்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 12 தொடங்கி 19 முடிய. அக்காலங்களில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார்.
விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பார்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபுவின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாசு இஸ்காரியோத்து என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலுமிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர், சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு தயாராகுகிற பொழுது இந்த வாசகங்களை நாம் பார்ப்பது உண்டு. 1க்கு 2 முறை, 2 நாட்களுக்கு முன்பாக, 3 நாட்களுக்கு முன்பாக பார்ப்பது உண்டு. அது வழக்கம். அப்படி பார்க்கிற பொழுது இந்த 2-3 நாட்களில் இறைவன் நமக்கு அந்த வாசகத்தின் தொடர்போடு என்ன கருத்துக்களை, எந்த சிந்தனை இறைவன் நமக்கு தருகிறார் என்பதை தெளிந்து அதை எழுதி அதை ஒரு வரைமுறைக்குள் கொண்டு வந்து மறையுறையாக பல குருக்கள் கொடுக்கிறார்கள். நானும் அப்படித்தான் செய்வேன். சில நாட்களில் முதல் வாசகம், 2 வாசகம் இருக்கு இல்லையா, 2 வாசகத்துக்குமே நம்ம இதை எப்படி இன்றைக்கு இருக்கிற காலச்சொல்லோடு தொடர்பு படுத்துவது அப்படின்றதுல நிறைய சிரமங்கள் வரும். குறிப்பாக இந்த பழைய ஏற்பாட்டு பகுதியில் அரசர்களில் தொடர்ந்து வருகிற பொழுது அந்த பிரச்சனைகள்லாம் சில நேரத்தில் வரும். யோவான் நற்செய்தியாகவே போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வரும். எல்லாமே நல்ல வார்த்தைகள் தான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலோடு அதை தொடர்பு படுத்துவதில் சற்று சிரமங்கள் இருக்கும். ஆனால் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட இந்த 2 வாசகங்களையும் பார்க்கிற பொழுது நான் உண்மையிலேயே என்ன நினச்சேன் அப்படின்னா, அந்த முதல் வாசகம் இன்னொரு நாளைக்கும், இந்த நற்செய்தி இன்னொரு நாள் வந்திருந்தா நல்லா இருக்குமே. ஏன் அப்படின்னா 2லையுமே பேசுறதுக்கு, பகிர்ந்து கொள்வதற்கு ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையுமே முத்தான வார்த்தையாக இருக்குது. எதையுமே விட முடியல. நான் நினச்சேன் இன்னைக்கு மறையுறையில் கூட இந்த வாசகங்களை மாத்திரம் திருப்பி நிதானமாக ஒரு முறை வாட்சி கூட முடிச்சிடலாமா அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. அது பங்கில் அப்படி செய்யலாம். ஆனால் கேசியில் நம்ம திருப்பலி குறைந்தது 15 நிமிடங்களாவது நம்ம மறையுறை கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதுனால 15 நிமிடம் 20 நிமிடம் நம்ம மறையுறை செய்தியை கொடுத்தா கூட நம்ம மக்கள் ஆர்வத்தோடு நீங்கள் கேட்க இருக்கிறீங்க அப்படின்றதுனால இந்த மறையுறையை நான் உங்களோடு இறை வார்த்தையாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சமீபத்தில் நான் படித்த ஒரு செய்தி. இது நீங்கள் வலைதளத்திலும் இதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் தேடலில் போனீங்கன்னா கட்டாயம் உங்களால் வலைதளத்தில் இந்த செய்தியை பார்க்க முடியும். ரஷ்யா, பல்கேரியா, அது பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதி. அந்த ரஷ்யான்னு வைத்துக்கொள்ளுங்க. அந்த நாட்டில் நடந்த ஒரு வினோதமான ஒரு நிகழ்வு. அந்த நாட்டில் ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் பிறந்து வளர்ந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வர்றாரு. இளைஞனாக இருக்கிற பொழுது அங்கே இருக்கிற இராணுவத்தில் போய் பணி செய்கிறார் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் இராணுவ பணியிலேருந்து வந்துட்டு மீண்டும் கொஞ்ச நாள் காவல்துறையில் வேலை செய்கிறார். டிராஃபிக் போலீஸாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் கை காட்டுறார், மக்கள் அந்த பக்கம் இப்படி இப்படின்னு போகிறாங்க இல்லையா. அப்போ அவருக்குள்ளாக ஒரு எண்ணம் வருகிறது, நான் காட்டுற பக்கம் மக்கள் வாகனத்தை ஓட்டி செல்வது போல என் கை காட்டுகிற திசையில், நான் நடக்கிற திசையில் மக்களை நடக்க வைக்கணும் அப்படின்னு அவன் யோசிக்கிறார். என்ன செய்யலான்னு அப்படின்னு யோசிக்கிறாரு. கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. பல முறை யோசிக்கிறாரு. சரி, நம்ம ஏதாவது புத்தகங்கள் எழுதலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இல்லை நம்ம ஒரு சொற்பொழிவு ஆற்றுவோமா அப்படிலாம் யோசிக்கிறாரு. பல முயற்சிகள் எடுக்கிறாரு. எதுவுமே அவர் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகலை. அப்போ ஒரு முறை யோசிக்கிறாரு, பார்க்குறாரு. அவருடைய முகத்தோற்றம் அவருக்கே தெரியுது, ஜீசஸ் போல இருக்கிறோமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, தான் ஜீசஸுடைய அடுத்த பிறவி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 30 வயசு வரை 33 வயசு வரை வாழ்ந்துட்டு போனதை இப்போ வாழ இணையத்தான் பயன்படுத்துகிறாரு, நான் தான் இயேசு அப்படின்னு கிளப்பி விட்டார் பார்த்துக்கோங்க. அப்போ அவருடைய நண்பர் ஒருவர் அவரோடு சேர்றாரு. அந்த நண்பரும் அவர் ஒரு மேடை நாடக கலைஞர். அவர் இது கேட்டார் போல் நல்ல ஜோடனையான செய்திகளை கொடுத்து அதை ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணி அவர் ஜீசஸ் போலவே தன்னை பாவிச்சு அந்த சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில் பரப்பி தன்னுடைய பேரை விசாரியன் அப்படின்னு மாற்றிக்கிறார். விசாரியன் மாற்றிக்கிட்டு ரஷ்ய மொழியில் கடவுள் அருள் பெற்றவர், அவருடைய வழித்தோன்றல் அப்படின்னு நிறைய அர்த்தங்கள்லாம் சொல்கிறாங்க. விசாரியன் அப்படின்னு பேரை மாற்றிட்டு ஒரு 600 ஏக்கரில் ஒரு இடத்த வாங்கி
அந்த 600 ஏக்கர்ல தன்னுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக ஒரு சின்ன ஒரு நகரம் போல அதை உருவாக்கலான்னு பார்த்து நகரம் போல உருவாக்குறாரு. இயேசுவை போல தான் நடிக்க முடியுமே ஒழிய அது இயேசுவாக மாற முடியாது இல்லையா? ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வருகிற பொழுது அவரிடம் இருக்கிற அந்த இயலாமை வெளிப்பட்டு போய்விடுகிறது. அவரிடம் இருக்கிற அந்த நடிப்புத்தன்மை, நாடகத்தன்மையை மக்கள் கண்டுகொள்கிறார்கள். அவரை நம்பி நிறைய மக்களுங்க, 600 ஏக்கர் ஃபுல்லாக மக்கள் வாழக்கூடிய அளவுக்கு வெளிநாடுகள் இருந்தோம். அந்த ஊர்லேயே படித்த பல மக்கள் இவரை ஜீசஸாவே நினச்சி, நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், அவர் படத்தை வச்சு மெழுதிரி கொழுதி வச்சு அவருக்கு முன்னாடி தியானம் பண்ணுறது அப்படிலாம் பண்ணார். கடைசியாக அவர் ஒரு 7 வயது சிறுமியை அவர் என்ன சொல்கிறது, பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தி, அப்புறம் ஒரு 18 வயசில் ஒரு பிள்ளைய, சின்ன வயசில் உள்ள ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி, அப்புறம் இன்னும் ஒரு சில இடங்களில் இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகள் அடுத்தடுத்து மாட்டி, அப்போ தான் மக்களுக்கு தெரிய வருகிறது, ஆகா இந்த ஆள் நிஜமல்ல, இந்த ஆள் ஒரு நிழல் அப்படின்னு கண்டு கொண்டார்களாம். இயேசுவை போல தோற்றமுடையவன் அப்படின்றதுக்காண்டி இயேசுவா மாறிட முடியாது. அப்போ இயேசுவாக வாழணும் அப்படின்னா அதற்கு ஒரு சில படிநிலை முறைகளில் ஒரு சில தயாரிப்புகள் தேவை. இயேசுவா வாழ்கிறதுக்கு இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்தின் அடிப்படையில் என்ன தேவை அப்படின்னா, ஜெபத்தில் ஊன்றி இருக்கக்கூடிய மனுஷனாக இருந்தால் மட்டும்தான் கிறிஸ்தவனாகவும் இருக்க முடியும், கிறிஸ்துவாகவும் இருக்க முடியும். தோற்றத்தினாலோ அல்லது அந்த வாய்ஜாலமான பேச்சினாலோ நாம் கிறிஸ்துவை போல நடிக்க முடியுமே ஒழிய கிறிஸ்துவாக மாற முடியாது அப்படின்றத இந்த நாள் வாசகங்கள் நமக்கு சொல்லுகிறது. என் அன்பு இறைப்பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இயேசு ஆண்டவர் வேண்டுவதற்காக மலைக்கு சென்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஜெபத்தில் நம்ம பல நேரங்களில் எல்லாருக்கும் தெரிந்ததுதான், நம்ம ஜெபத்தில் நாம் என்ன கேட்குறோம், கஷ்டம் வராமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். நம்ம கஷ்டப்படாமல் வாழணும்னு நினைக்கிறோம் இல்லையா, துன்பம் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறோம் இல்லையா, நம்மளை யாரும் தொந்தரவு பண்ணாமல் ஒரு தொந்தரவு இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. இப்படி துன்பம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், ஈஸி கோயிங்காக வாழணும்னு நினைக்கிற நம்முடைய இந்த செத்துப்போன புத்தி தான், இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பல்கேரிய நாட்டில் அந்த ரஷ்யா பகுதிகளில் ஒரு விசாரியன் ஒரு இயேசு உருவாகினாரே, அதுபோல் குறுக்கு மனிதர்கள் நிறைய பேர் உருவாகுவதற்கு, போலி சாமியார்கள் உருவாக்குவதற்கு காரணம் நம்முடைய இந்த எண்ணம் தான். கஷ்டம் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறோம், அதுக்கு யார் வழி தேடுவோம், அங்கங்கே தேடி பார்ப்போம். கடைசியில் எவனா ஒருத்தன் ஒரு மாந்திரிய காரியங்களை செஞ்சு கொடுக்குறாரு, மந்திரம் சொல்கிறாரு, டஸ்ன்றாரு, புசுன்றாரு, சீடியை கொடுக்குறாரு, தண்ணியை மந்திரிச்சு கொடுக்குறாரு அப்படின்னா உடனே அங்கே போய் நிற்கிறோம். இதுதாங்க போலி இறைவாக்கின உருவாகுவதற்கு காரணங்களும் இதுதான். நம்முடைய குறுக்கு புத்தி தான் ஏமாற்றத்திற்கு வழியாக மாறுகிறது. அது இன்னைக்கு முதல் வாசகம் சொல்லுகிறது, ஏமாறாதீங்க அப்படின்ற செய்தி இன்னைக்கு பவுலடியார் நமக்கு சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபத்தில் அதிகமான நேரத்தை செலவிடுகிற பொழுது அவர் என்ன கேட்டார்? கஷ்டமில்லாத வாழ்க்கை அவர் ஒருபோதும் ஆண்டவர் கேட்டதில்லை. மாறாக அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அதிலிருந்து விடுபடுவதற்கான, அந்த கஷ்டத்தை சமாளிப்பதற்கான ஆற்றலை அவர் கேட்டார். அதை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். அப்போ ஜெபத்தில் ஒரு தேடலோடு இருந்தார். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண, பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு அவர் தேடிய தேடலில் ஆண்டவர் இயேசு கண்டுகொண்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தான் ஜெபம், இறை வேண்டல் அப்படின்றத இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. ஆண்டவருடைய இந்த ஜெபத்திற்கு முன்னாடி இருக்கிற பகுதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில புதுமைகளை செய்து கொண்டு கால்நடையாக நடந்து சீடர்களோடு அவர்களை இழுத்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறார். அந்த பயணத்தில் சீடர்களுடைய பேச்சை காதில் வாங்குறார், மக்களுடைய பேச்சுக்களை எல்லாம் காதில் வாங்குறார், தன்னுடைய பணியையும் சேர்த்து அதோடு செய்து கொண்டு போய்கிட்டே இருக்கிறார் இல்லையா. இந்த சூழ்நிலையில் ஒரு உடல் அசதி கட்டாயம் இருந்திருக்கும். இப்போலாம் நம்ம சாப்பிட்டோன்னு எல்லாருக்குமே செத்த நேரம் படுத்து தூங்குனா ஒரு சின்ன சேஸ்தா, ஒரு குட்டி தூக்கம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. பகல் பூரா ஓடிட்டு ஆண்டவர் இரவு உணவுக்கு அப்புறம் எல்லாரும் ஓய்வெடுக்க போகிற அந்த சூழ்நிலையில் அந்த உடல் சோர்வையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய வேலைகளுக்கு மத்தியில் ஜெபத்துக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்குறாருன்னா, இப்போ நான் சொல்கிற இந்த 3 காரியங்களை இந்த ஜெபத்தில் ஆண்டவர் தேடி இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஜெபத்தில் ஆண்டவர் தேடின காரியம் ஜெபிக்கிற உங்களுக்கு எனக்கு இன்னைக்கும் கடவுள் கொடுக்கிறார். முதல் காரியம், இயேசு ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதை மனசில் வச்சுக்கணும், ஒரு காட்சி போல் நீங்கள் வச்சுக்கோங்க. நிறைய புதுமைகள் அங்கங்கே செய்கிறாரு. அப்போ இயேசுவை பற்றிய பேச்சு நிறைய இடங்களில் வருகிறது. சுகம் பெற்றுக்கொண்டவர்கள் சுகத்துக்காக வருகிற பொழுது இயேசுவை நோக்கி வர்றாங்க.
அதுவரை இந்த மக்களை கட்டுக்குள் வச்சிருந்த பரிசேயனும் சதுசேயனும் இயேசுவை பற்றி தவறான கருத்துக்களை ஒரு பக்கம் பரப்பி விடுறாங்க. எந்த மாதிரி பேர்கள் அவ பேர்களை எல்லாம் ஒரு பக்கம் பரப்பி விடுறாங்க. இதுக்கு மத்தியில் ஆண்டவர் ஜெபிக்க போறார். அவரை வேண்டவங்க நிறைய புகழ்ச்சி வார்த்தைகள் அவரை பற்றி சொல்றது அவர் காதுக்கு வருது. வேண்டாதவங்க சொல்லக்கூடிய இகழ்ச்சி வார்த்தையும் அவருடைய காதுக்குள்ள வருது. இதுக்கு மத்தியில் நாட்கள் கடந்து போகுது. அந்த நாள் மாலை நேரத்தில் ஆண்டவர் ஜெபிக்க போகிறார். இந்த ஜெபத்தில் கடவுளுக்கு கிடைத்தது, இயேசு ஆண்டவருக்கு கிடைத்தது என்னவென்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜெபத்தில் ஆண்டவர் மன அமைதியை தேடினார். ஜெபத்தில் ஆண்டவர் மன அமைதியை தேடினார். நான் சொல்றேன் பாருங்களேன், ஒரு பக்கம் அந்த புகழ்ச்சியினுடைய செய்தி வருகிறது, அதுவும் அவரை பாதிச்சிடக்கூடாது. இன்னொரு பக்கம் இகழ்ச்சியான செய்திகள், அவதூறான செய்திகள், இப்போ மனதை நோகடிக்கக்கூடிய செய்திகள் இன்னொரு பக்கம் வந்துகிட்டு இருக்கிறது, அதுவும் அவரை பாதிச்சிடக்கூடாது. அப்படின்ற பட்சத்தில் ஒரு நிதர்சனமான அல்லது ஒரு யதார்த்தமான நடுநிலையான ஒரு மனதை கொண்டிருக்கிற மனிதனுக்கு தான் மன அமைதி கிடைக்கும். அந்த மன அமைதியை இயேசு ஆண்டவர் தன்னுடைய ஜெபத்தில் தேடுகிறார். அப்போ இயேசுடைய ஜெபம் அவருக்கு எந்த நிலையில் இங்கே உதவுது அப்படின்னா, புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் அவருக்குள் நுழைந்து அவருடைய மன அமைதியை கெடுத்து விடாமல் இருக்க ஜெபம் அவருக்கு பயன்படுகிறது. என் அன்பு உரை பிள்ளைகளே, நான் சொல்ற ஒவ்வொரு செய்தியையும் நீங்க உங்களோட ஒப்பிட்டு பாருங்கள். நீங்களும் ஜெபிக்கிற பொழுது நமக்கு இந்த ஜெபம் இப்பேற்பட்ட ஒரு ஆற்றலை கொடுக்கும். இன்னைக்கு நிறைய பேர் புகழ்ச்சிக்கு அது புகழ்ச்சி என்கிற போதைக்கு அடிமையாயிறாங்க. 4 பேர் நம்மளை புகழ்ந்து பேசணும் அப்படின்றதுக்காண்டி வித்தியாசமான காரியங்களை செய்கிறாங்க. இப்போ நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? ஒரு செய்தியை ட்ரெண்ட் ஆகுறதுன்னா என்னை பற்றி 4 பேர் பேசணும் அப்படின்றதுக்காண்டி என்னென்னமோமான காரியங்களை, சமூகத்திற்கு புறம்பான காரியங்களை, முகம் சுளிக்கக்கூடிய காரியங்களை, அறநெறியை கடந்து நிற்கிற காரியங்களை எல்லாம் செஞ்சு ஒரு விதத்தில் சொல்லப்போனா தன்னை கோமாளியாக அசிங்கப்படுத்தியாவது நம்மளை பற்றி 4 பேர் பேசணும், புகழணும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? இந்த காரியத்திலிருந்து நான் விடுபடணும் அப்படின்னா ஜெபத்தில் நாம் இருக்கணும். ஒரு பக்கம் புகழ்ச்சி நம்மை போதைக்கு அடிமைப்படுத்தி விடாமல் இருப்பதற்கும், இன்னொரு பக்கம் நம்மளை நோக்கி வருகிற எதிர்மறையான வார்த்தைகள், அந்த சிந்தனைகள், நம்மை குறித்த எதிர்மறை விமர்சனங்கள் நம்மை ஆட்படுத்தி விடாமல், அடிமைப்படுத்தி விடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கும் ஜெபத்தை தேட வேண்டும். இயேசு தேடினார். ஜெபத்தில் அவருக்கு ஒரு மன அமைதி கிடைத்தது. நாளெல்லாம் கச்சமுச்சான் மக்களோட போன இயேசுவுக்கு அந்த ஜெபம் ஒரு அமைதியை கொடுத்தது. இரண்டாவது, ஜெபத்தில் இயேசு ஆண்டவருக்கு தெளிவு கிடைத்தது. ஒரு தெளிவு கிடைக்கும். தீர்க்கமான முடிவு அவர் ஜெபத்தில் தான் எடுக்க முடிகிறது. மக்களே பார்த்துக்கோங்க, 3 ஆண்டுகள் தான் பணி செய்ய போகிறோம் அப்படின்றது இயேசுவுக்கு தெளிவாக தெரியும். இந்த 3 ஆண்டுகளுக்குள் முறையாக பணி செய்து மிகப்பெரிய ஒரு இறையரசு என்கிற தந்தையின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் அதற்கு தகுதியான மனிதர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மனித அறிவோடு இயேசு ஆண்டவர் யோசித்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு என்ன சொன்னது, நம்முடைய சிந்தைக்கு கொடுக்கப்படுகிற செய்தி. யோசிச்சிருக்கலாம். அப்படின்னா நல்ல படித்த தரமான ஆட்களை, 3 வருஷம் தான் இருக்கு, படித்த ஒரே மாதிரியான கேட்டகரியான மக்களை தேர்ந்தெடுத்திருக்கலாம். படித்தவங்களா எடுத்திருக்கலாம், நல்ல வயது மூத்தவங்களா எடுத்திருக்கலாம், அனுபவசாலிகளா எடுத்திருக்கலாம். ஏற்கனவே இந்த துறை சார்ந்த ஒரு விடியலுக்காக காத்திருந்த சீமோன், தீவிரவாதியான சீமோன் இருக்கார் இல்லையா? அதுபோல வீரமான மனிதர்களை தேர்ந்தெடுத்திருக்கலாம். அப்படி எல்லாம் ஆண்டவர் ஒரு சாராரை தேர்ந்தெடுக்கவில்லை, பலரையும் அந்த இடத்துல உள்ள கொண்டு வந்து வைக்கிறார். அப்படின்றது எதை காட்டுகிறது என்றால், சமூகத்தின் பிரதிநிதிகளாக, பிரதிபலிப்புகளாக ஒவ்வொரு சீடரும் இருக்கிறாங்க. வயசானவர் இருக்கிறாரு, சின்னவர் இருக்கிறாரு, படித்தவர் இருக்கிறாரு, படிக்காதவங்க இருக்கிறாரு, வீரமானவங்க இருக்கிறாங்க, ரொம்ப சாதுவானவங்க இருக்கிறாங்க. எல்லாரையும் உள்ளடக்கி இருப்பதுதான் சமூகம் என்பது போல அந்த 12 பேரை ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுக்கிறதிலேயே ஒரு சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடை ஆண்டவர் அந்த இடத்துல பிரதிபலிக்க வைக்கிறார். அப்போ இப்பேற்பட்ட ஒரு சீடகுலத்தை தேர்ந்தெடுப்பதற்கான தெளிவு இயேசு ஆண்டவருக்கு எங்கு கிடைத்தது என்று சொன்னால் ஜெபத்தில் கிடைத்தது. அறிவு ஒரு பக்கம் சொன்னாலும் அறிவை கடந்த இறைவனுடைய அந்த ஞானத்தை பெறுவதற்கு ஜெபம் ஒரு தெளிவின் புறப்பிடமாய் இருக்கிறது என்பது இன்றைக்கு நமக்கு தெரிகிறது. மூன்றாவதா இயேசுடைய ஜெபத்திலிருந்து கண்டுகொள்ளப்பட்ட இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, ஜெபத்தில் முடிவெடுக்கிற பொழுது இறைவன் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு வரும். நம்ம ஒரு சில நேரங்களில் ஒரு முடிவெடுத்து ஒரு காரியம் செய்வோங்க, அந்த காரியம் திடீர்னு தடைபட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ போச்சே, தெரியாமல் பண்ணிட்டோமே, இப்படி நம்ம செஞ்சிருக்கவே கூடாது. ஒரு காரியம் நம்ம தொடங்கி அது நின்றதுக்கு அப்புறம் இப்படி செஞ்சிருக்கலாம், இந்த வழியில் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனைகள் நிறையா பேர் கொடுக்குற போது மொத்தமாக நம்ம குழம்பி போயிருப்போம். அப்போ இவர் சொல்கிற மாதிரி செஞ்சுருக்கலாமோ, சித்தப்பா சொல்கிறது சரியாக தானே இருக்குது, அண்ணன் சொல்கிறது சரியாக தானே இருக்குது, இப்படி செஞ்சுருக்கலாமோ, நம்ம தேவையில்லாமல் செஞ்சிட்டோமே அப்படின்னு நாம் எடுத்த முடிவை நாமளே கேள்விக்கு உட்படுத்தி கடைசியில் நாமளே குழப்பத்துக்கு போயிடுவோம். ஆனால்
ஒரு முடிவு எடுக்கிற பொழுது அந்த முடிவை நாம் இறை வல்லமையில் உட்கார்ந்து ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெப நேரத்தில் இறைவனோடு இணைந்து மனித அறிவும் இறைவுடைய ஞானமும் இணைந்த ஒரு முடிவாக வந்துச்சு அப்படின்னா, நான் செய்கிற காரியம் ஒருவேளை தொய்வை கண்டாலும் கூட, இல்லை இது இறைவனுடைய பிரசன்னத்தில் நான் எடுத்த முடிவு, இறைவன் எனக்கு வழிகாட்டுவார், இது நானாக தனியாக சந்திக்கவில்லை, என்னோடு என் ஆண்டவர் இணைந்து நிற்கிறார் என்கிற உணர்வு வருகிற பொழுது, நான் தனியாக இல்லை, என்னோடு ஆண்டவர் இருக்கிறார் என்கிற உணர்வு வந்தால், மற்றவர்கள் சொல்லுகிற எந்த விமர்சனமும், அவர்கள் காட்டுகிற புதிய புதிய வித்தியாசமான அவர்களுக்கு அறிந்த பாதைகளை சொல்லுகிற பொழுது, இல்லை இது நான் என் ஜெபத்தில் என் ஆண்டவரோடு எடுத்த முடிவு அப்படின்ற தீர்க்கமான ஒரு எண்ணம் இருந்தால் எந்த குழப்பமும் வராது. இந்த மூணையுமே இன்றைக்கு ஆண்டவர் ஜெபித்த அந்த ஜெபத்தில் நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா, இயேசு தேர்ந்தெடுத்த அந்த சீடர்கள் அவர் எதிர்பார்த்தது போல நிறைய இடங்கள் இல்லை. பார்த்துக்கோங்க, நான் சண்டை போடுறாங்க, அதெல்லாம் மத்தியில் கூட ஆண்டவர் என்ன நினச்சிருப்பாரு, உங்களை நான் தேர்ந்தெடுக்கல, ஆண்டவர் சொன்னார், என் தந்தையுடைய வெளிப்பாடு தான் நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், உங்கள் மூலமாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இயேசுவுக்கு அந்த இடத்துல இருந்துச்சு. என் அன்பு இறை பிள்ளைகளே, இன்னைக்கு அப்படியே நம்ம முதல் வாசகத்துக்கு வருவோம். இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப அருமையான ஒரு செய்தியை நமக்கு சொல்றார். இயேசுடைய ஜெபத்தை அதுக்கப்புறம் தான் சீடர்கள்லாம் தேர்ந்தெடுத்தார், அந்த பகுதியில் வரும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு முதல் வாசகத்தை நீங்கள் அப்படியே வாங்கலேன். சண்டை சச்சரவில்லாத ஒரு சமூகம் இன்னைக்கு உருவாகணும். அதற்கு காரணம் அடிப்படை நல்ல ஆழமான ஜெப மனிதர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்றது தான். வாசகத்தை நான் வாசிக்கன்னு நினைக்கிறேன். எல்லா வரிகளுமே முக்கியமான வசனங்கள். இது நான் உங்களுக்கு சொல்கிறதா, நீங்கள் எனக்கு சொல்கிறதா எடுத்துக்கோங்க, அல்லது ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறதா கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுள் ஒருவருக்கு மற்றவரோடு வழக்கு இருப்பின் தீர்ப்புக்காக இறை மக்களிடத்தில் போகாமல் நம்பிக்கை கொள்ளாதோடம் செல்ல துணிவது ஏன் அப்படின்னு கேட்குறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் பார்க்கிறேன், தொடர்ந்து வாசிட்டு உங்களுக்கு சேர்த்தாப்புல சொல்கிறேன். இறை மக்கள் தான் உலகுக்கு தீர்ப்பளிப்பவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? அப்போ நாம தான் இந்த உலகத்துக்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டியவர்கள். உலகுக்கே தீர்ப்பளிக்க போகும் நீங்கள் உங்களிடையே உள்ள சின்னஞ்சிறிய வழக்குகளை தீர்த்து கொள்ள தகுதியற்றவர்களாகி போய்விட்டீர்களே. வானதூதர்களுக்கு தீர்ப்பளிப்பது நாம் தான் என்பது உங்களுக்கு தெரியாதா? வானதூதரோட சற்றே தாழ்வாக ஆண்டவர் படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி திருப்பாடல் சொன்னாலும் அந்த வானதூதர்களுக்கே தீர்ப்பளிக்கக்கூடியவர்கள் நீங்க தான். அது உங்களுக்கு தெரியாம போச்சே. அப்படி இருக்க அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் வழக்குகளை நீங்களே தீர்த்து கொள்ள முடியாதா? அத்தகைய வழக்குகளை தீர்க்க சபையினரால் புறக்கணிக்கப்பட்டோரை நாடுபவர்களாக நீங்கள் எப்படி மாற முடிந்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல வேகமாக கேட்டுட்டு இன்னொரு கடைசியாக ஒரு வார்த்தையை பவுலடியார் வழியாக சொல்லுகிறார். நீங்கள் வெட்கமடையவே இதை நான் சொல்லுகிறேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு போய் நாம் ஒரு வழக்காடு மன்றத்தில் நிற்கிறோம், ஒரு பஞ்சாயத்துக்கு போய் நாம் நிற்கிறோம் அப்படின்னா, ஒரு இந்து சகோதரன் போய் ஒரு பஞ்சாயத்தில் நிற்கிறான்னா அவனை இந்துக்காரன்னு சொல்லுவாங்க, ஒரு இந்துக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முஸ்லீம் போய் நிற்கிறான், முஸ்லீம்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நமக்கு தாங்க ரொம்ப அசிங்கமான பேர், அதே நேரத்தில் அர்த்தமுள்ள பேர் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். கிறிஸ்துவ நிற்கிறான் பாருங்கன்றாங்க. அப்படின்னா பிரிட்டோ போய் அந்த இடத்துல நிற்கல. பிரிட்டோன்ற பேரிலேயே கிறிஸ்துன்றவரும் உள்ளே நிற்கிறாருங்க. நீங்கள் உங்கள் பேரை நினச்சி பார்த்துக்கோங்க. நீங்கள் நாளைக்கு போய் ஒரு பிரச்சனைன்னு போய் மூணாவது ஒரு மனுஷன்ட்ட போய் நிற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் போய் நிற்கலை, உங்களோட கிறிஸ்துவையும் சேர்த்து கூட்டி கொண்டு போய் நிற்கிறீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய நீங்கள் ஒருவேளை மனித இயல்போடு பலவீனத்தோடு உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னா அது நீங்கள் தான் பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே ஒழிய அதை இறை நம்பிக்கை இல்லாத அல்லது கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு மத்தியில் போய் நின்று ஏன் உங்களை அசிங்கப்படுத்திக் கொள்கிறீர்கள், வெட்கமடைய செய்கிறீர்கள் அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் கேட்கிறார். ஒரு இந்து என்கிற வார்த்தை அது அந்த மதத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயராக இருக்கிறது, ஒரு சித்தாந்தத்துக்கு கொடுக்கப்பட்ட பெயராக இருக்கிறது. இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள், அது சித்தாந்தத்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர். ஆனால் கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்து என்கிற பெயரிலிருந்து நேரடியாக வந்த ஒரு பெயர். அந்த பெயரை தாங்கி இருக்கிறோம்னா நான் அசிங்கப்படவில்லை, நான் வழக்குகளை தீர்க்க வக்கற்று போய் நான் நிற்கவில்லை, என்னோடு இருக்கிற கிறிஸ்துவை நாம் அசிங்கப்படுத்துகிறோம், அவருடைய இயலாமையை நாம் இயலாதவராக அவரை மாற்றி விடுகிறோம் அப்படின்ற செய்தி அங்கே வருகிறது. சகோதர சகோதரிகளுடைய வழக்குகளை தீர்க்க உங்களுள் ஞானம் உள்ளவர் ஒருவர் கூடவா கிடையாது. ஒருத்தர் கூட ஞானம் இல்லாமல் இருக்கிறீங்க. ஏன் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைகிறீங்க? பிரியமான மக்களை, டவுன்லலாம் என்னன்னு தெரியல, மக்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. கிராமத்திலலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்துவ கிராமங்களில் அண்ணன் தம்பிங்க பேசிக்கிறதே இல்லைங்க. அண்ணன் தம்பிங்க பேசிக்கிறதே இல்லை. அண்ணன் தம்பி மேலே வழக்கு போடுறது, அண்ணன் தம்பி மேலே வழக்கு போடுறது, பெற்றவங்க பிள்ளைங்க மேலே வழக்கு போடுறது, பிள்ளைங்க பெற்றவங்க மேலே வழக்கு போடுறாங்க, வழக்கெல்லாம் போடுறாங்க. இது என்ன பிரச்சனைனா, இன்னும் ஆண்டவர் கீழெல்லாம் சொல்லுவார் பாருங்களேன், இன்னும் அதையும் வாசிக்கிறேன். சகோதர சகோதரி ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா, அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையிலாம்? ஒருவர் மீது மற்றவர் வழக்கு தொடருவதே உங்களுக்கு தோல்வியாகும். நீ போய் உன் சகோதர சகோதரி மேலே அல்லது யாரோ ஒருத்தர் மேலே நீ கேஸ் போடுறீங்க அப்படின்னு சொன்னால்
நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தங்க. நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப சின்ன வயசுலேயே நீதிபதியாக ஆனார், பழனிவேல் ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பள்ளியில் படித்த நண்பர். அப்போ அவரோட கேட்டேன், பேசும் போது இடையில அவரோட சந்தித்தேன். அப்புறம் நான் கேட்டேன், இன்றைக்கெல்லாம் படித்த சமூகம் பெரிய நிலையை நோக்கி போகுது பழனி, இன்னும்மா கோர்ட்டு கேஸுகள்லாம் நிறைய வருது அப்படி சொல்லி கேட்டேன். படிக்கத்தான் எங்களுக்கு கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் மக்கள் அதிகமாக வர ஆரம்பிக்கிறாங்க. படிக்காத காலத்தில் கூட ஊர் கட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இன்றைக்கி ஊரை மதிக்கிறதில்ல, கட்டுப்பாடை மதிக்கிறது இல்லை, தொட்டதுக்கெல்லாம் கேஸு, வக்கீலுக்கு வாழ்க்கை அப்படின்னு அவர் அன்றைக்கி என்ன சொல்லும் போது யதார்த்தமாக சொன்னார். பாருங்களேன், அப்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கிற வழக்குகளை நீங்களே தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு தான் நீங்கள் அமர்ந்து பேசுங்கள் அப்படின்ற வார்த்தையும் பவுலுடையார் இந்த சமூகத்துக்கு இன்னைக்கு சொல்கிறார். பிரியமான மக்களே, நீங்கள் உட்கார்ந்து பேசுங்கள் உங்களுக்குள் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள். ஏன் அப்படின்னா, எனக்கும் உட்காந்து பார்க்கலாமே, இப்போ எனக்கும் நம்ம பூசையில் இன்னைக்கு பாட்டு பாரு கிறிஸ்டி, எங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கும் கிறிஸ்டிக்கு ஏற்பட்ட பிரச்சனையை கீபோர்டு வாசிக்கிற பீட்டர் அண்ணன்ட்ட போய் சொன்னால் தீர்க்க முடியாது. ஏன்னா எனக்கும் கிறிஸ்டிக்கு என்ன நடந்துச்சுன்றது எங்கள் 2 பேருக்கு தான் தெரியும். 3வது ஒரு மனுஷன்ட்ட போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் உட்காரணும். என்ன கிறிஸ்டி உங்களுக்கு என்ன ஆச்சு? இல்லை ஃபாதர் நீங்கள் என்ன இப்படி சொன்னீங்க, எனக்கு மன வருத்தம் ஆயிடுச்சு, சரி அந்த இடத்துல சொன்னதுக்கு இதுதான் காரணம் அப்படின்றத நான் நேரடியாக உட்காந்து பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. 3வது ஒரு ஆளை கொண்டு வந்து வச்சு நான் போய் எல்லாத்தையும் முதல்ல அவர்கிட்ட சொல்லணும். அப்போ அவர் எல்லாத்தையும் கொண்டு வந்து இவர்கிட்ட சொல்லணும். அவர் ஏற்கனவே ஒரு ஐடியாவில் இருப்பார். ஒருவேளை அவருக்கு புரோட்டோஃபாரை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை கிறிஸ்டிக்கு ஏற்கனவே அவர்களுக்கு சின்ன முட்டு முதல்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்டிக்கு பாதகமாக சொல்லி ஃபாதருக்கு சாதகமாக சொல்லுவார். இல்லை நானே ஒரு மேலே கீபோர்டு வாசிக்கிறது என்னங்க வாசிக்கிறேன் என்னைக்காவது திட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை நேரடியாக பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. இதை பயன்படுத்துவார், இன்னைக்கு திட்டினே வச்சு வாங்குறேன் மாதிரி உனைய அப்படின்னு சொல்லி டக்குன்னு அடுத்த பக்கம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம சம்பந்தப்பட்ட 2 பேர் பேசி முடிக்காத காரியத்தை 3வது மனுஷன் அவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியாது அப்படின்றத எனக்கு ஆண்டவர் சொல்றார். நான் கொஞ்சம் இப்படி வார்த்தைகளை சேர்க்கும் போது எனக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைச்சி. என்ன அப்படின்னா, அமர்ந்து பேசினால் அனைத்து காரியங்களுக்கும் விடை கிடைக்கும், அனைத்து பிரச்சனைகளுக்கும் விடை கிடைக்கும், விடியலும் கிடைக்கும், விளக்கமும் கிடைக்கும். விடை, விளக்கம், விடியல் 3 வேற. அப்போது உட்காந்து பேசுறது இல்லை, எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கிறது. அப்போது எனக்கு இன்னொருத்தனுக்கு ஏற்பட்ட மன உரசலை உட்காந்து பேசணுன்ற உணர்வு ஜெபிச்சாதாங்க, ஜெபத்தில் இருந்தால் தான் கிடைக்கும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்வதாக நான் உணர்கிறேன். அதனால் அதிக நேரங்களில் முடிந்த அளவு குழப்பமான சூழ்நிலையில், மனம் ஒத்து போகாத ஒரு சூழ்நிலையில், அறிவும் ஞானமும் முட்டிக்கொள்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் எப்படி ஜெபத்துக்கு நேரம் கொடுத்தார், அதுபோல் நாமும் ஜெபத்தில் நிலைத்திருந்தால் இறைவன் நமக்கு எல்லா ஆசீர்வாதையும் கொடுப்பார். நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் சொல்கிறதுக்கு இன்னும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். எதுக்குன்னா, இன்றைக்கி வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தை மீண்டும் ஒரு முறை முழுசாக வாசிங்க. இந்த சண்டை போட்டு கேஸு கோர்ட்டுன்னு தெரிகிறவங்க அடுத்தவங்ககிட்ட போய் நீதிக்காக இல்லை, தீர்ப்புக்காக. நீதின்றது வேற, தீர்ப்புன்றது வேற. நீதின்றது ஆண்டவர் பக்கம் நிற்கக்கூடியது, தீர்ப்புன்றது சார்பு இல்லாத நிலைக்கு மாறக்கூடியது. அப்போ இந்த தீர்ப்புக்காக நிற்கிற காரியம் எதோடலாம் பவுலுடையார் ஒப்பிடுறாருன்னா, சிலை வழிபாட்டுக்கு ஒப்பிடுகிறார். நீங்கள் யார் மேலே கேஸ் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் மேலே கேஸ் போட்டிருக்கிறீங்க, அந்த தீர்ப்புக்காக 4 முறை கோர்ட்டு கேஸ் நலஞ்சு வக்கீலுக்கு காசு செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களாம் சிலை வழிபாட்டுக்காரர்கள். அப்படிதான் பவுலுடையார் கம்பேர் பண்றார். அப்படிப்பட்டவங்க விபச்சாரம் செய்கிறவர்களுக்கு ஈடானவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தகாத உறவு கொண்டவர்களுக்கு ஈடானவர்கள், அப்படிப்பட்டவர்கள் ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசை உடையோர், குடிவெறியோர். இவங்களோட யாரை கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, சண்டை போட்டு சந்தி சிரித்து கோர்ட்டு கேஸ் அலைகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஆண்டவர் இந்த செய்தியெல்லாம் பவுலுடையார் வாயிலாக கம்பேர் பண்ணி சொல்கிறார். கோர்ட்டு கேஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழன்னு எல்லாருக்கும் ஆசை தாங்க. ஒரு முறை நீங்கள் கோர்ட்டு வாசலை மிதிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முறை நீங்கள் நீதிமன்றத்தின் வாசலை மிதித்து விட்டீங்களா, வாழ்நாள் பூரா நீங்கள் போய்கிட்டே தான் இருப்பீங்க. அதே போல் ஒரு முறை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள பிரச்சனைன்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலம்புறம் போய்கிட்டே தான் இருப்போம். அப்போ இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எப்படி வைக்கிறது? சம்மந்தப்பட்ட காரியங்களை கோபத்தில் அல்லது ஒரு சில நேரத்தில் பொறாமையான ஒரு சூழ்நிலையில் நிதானம் இல்லாமல் பேசின காரியங்களை நிதானமாக உட்காந்து பேசினோம்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அந்த நிதானமாக பேசணுன்ற உணர்வே ஜெபத்தில் உட்காரும் போது தான் கிடைக்கும். அந்த உணர்வோடு ஜெபத்தால் ஜெயம் கொண்ட இயேசுவை போல நாமும் வெற்றியின் மனிதர்களாக மாற இந்த பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். ஆமென். உழைப்பின் கணிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கணிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில்
மகிழ்வாக படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. என் அன்பு சகோதரமே, நாம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த தியாக கல்வாரி பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட எங்களை நீ தேர்ந்தமைக்காக உம்மை போற்றுகின்றோ. அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாளாய் ஆட்சி செலுத்தவும் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீ. ஆகவே வானதூத புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவ 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 வான் படைகளின் கடவுள ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சிய நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானகத் தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், புனித மனைத்திற்கு மூற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மாறுவனவாக.
அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறைகளுக்கு தந்து சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனும் இரவு விருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரம் ஏந்தி தம் சிறைகளுக்கு தந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருகவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மெது ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இந்த நாள் பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற ஆன்மாக்களையும் கனிவோடு கண்ணோக்கும். இந்த நாள் திருப்பலி கருத்துக்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களில் மரித்த ஆன்மாக்களை திருப்பாதம் கொண்டு வந்து சேர்க்கிறோம். மேலும் இந்த நாளில் பிறந்த நாள் காணக்கூடிய பிள்ளைகள், திருமண நாள் மற்றும் பல்வேறு தினங்களை நினைவு கூர்ந்து நன்றி பெருக்கோடு உம்மை ஏறெடுக்கிற பிள்ளைகளுடைய கனிவான ஜெபத்தை நீர்தாமே கேட்டு ஆசீர் வழங்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரமருள தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகளை காணாமல் உம்மீது கொண்டிருக்கும் உண்மையான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுலம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிற ஆண்டவர். ஜெபத்தால் உலகை ஜெயம் கொண்ட அதே வல்லமையை நமக்கும் தர இந்த நாளில் இந்த நற்கருணை வாயிலாக இறங்கி வருகிறார். இப்படி விருந்து கலைக்கப்பட்ட நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் என் ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய உடலை உணவாய் பெற்றிருக்கிற நாம் திடப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஜெப மனிதர்களாக நாம் வாழ்வதற்கு அந்த ஜெபத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்பதை ஆண்டவருடைய ஜெபத்திலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு உணர்த்தி இருக்கிறார். ஜெபத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளைகள் நீதிமன்றங்களை ஒருபோதும் அணுக வேண்டாம். ஜெபத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளைகள் காவல்துறை உதவியை ஒருபோதும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை அவர்களால் கண்டுகொள்ள முடியும். அப்பேற்பட்ட இறை ஞானத்தை ஆண்டவர் தருவார் என்பதை இந்த நாளிலே நாம் வாசிக்க கூட்டம் இல்லவா? அது நமக்கான செய்தி. இந்த செய்தியை கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்வோம். உடலால் அல்ல, மனதால் அல்ல, ஆன்மாவால் உடலால் இணைந்து இறைவனை போற்றுவோம், புகழ்வோம், அவரை மகிமைப்படுத்தி இந்த பாடல் வழியாக நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான்
போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆமாண்டவரே, உம்மை போற்றுகிற பொழுது எங்கள் உடலெல்லாம் சுகம் பெறுகிறது, எங்கள் ஆன்மா பலம் பெறுகிறது, எங்கள் உள்ளம் வளமையால் செழுமையால் நிறைந்து வெளிகிறது. அப்பேற்பட்ட நம்பிக்கையோடு இந்த நாளில் நீர் தந்திருக்கிற அந்த செய்திக்காக உம்மை போற்றுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நானும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நானும் பாடிடுவேன். என் ஆன்மா அவரில் பெருமை கொள்ளும், என் ஆன்மா அவரில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆமாண்டவரே, நம்பிக்கையோடு இந்த நாளில் எங்கள் உடலால் உள்ளத்தால் உம்மை பெருமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதையும், ஜெபத்தில் நீ பெற்றுக்கொண்ட தெளிவு எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மலை மீது ஏறி ஜெபித்த அந்த வாசகத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகோதரர்களாக ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நலம் என்பதை நாங்கள் அறிந்திருந்த போதும் கூட காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நிலத்தின் மீது கொண்டிருக்கிற பற்று, பணத்தின் மீது கொண்டிருக்கிற பற்று, இதன் காரணமாக எத்தனையோ உறவுகள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற எங்களுக்குள் சகோதர சண்டைக்குள் இருக்கிறோம், சகோதர சகோதரிகளிடம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் பவுலடியார் வாயிலாக நீர் எங்களுக்கு சொன்ன செய்தி இதுதான். மதியினமா இருக்கிறீர்களே, இப்பேற்பட்ட உங்களை நான் வெட்கமடைய செய்வேன் என்று சொன்னீர். ஆமாண்டவரை, வெட்கத்துக்குரிய பிள்ளைகள் நாங்கள் அல்ல. வானதூதர்களுக்கு சற்று தாழ்வாக இருந்த போதும் கூட அந்த வானதூதர்களுக்கே தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் என்பதை இந்த நாளில் எங்களுக்கு உணர்த்தினீர். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அமர்ந்து பேசி தீர்க்க வேண்டிய பல பிரச்சனைகளை மூன்றாவது ஆளை நோக்கி கொண்டு போவதும், நீதிமன்ற வழக்குகளாய் தொடுப்பதும், காவல்துறையிலே கொண்டு போய் பல நேரங்களில் கிறிஸ்தவத்தின் பெயரை கெடுக்கக்கூடிய சூழல் அன்றாட பெருகி வருகிற சூழ்நிலையில் இப்பேற்பட்ட மனப்பாங்குகள் எல்லாம் மறைந்து உண்மையான மறையாம் கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் அமர்ந்து பேசி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண எங்கள் அறிவை கடந்த ஞானத்தை தர வேண்டுமா சொல்லிக்கிறோம். எங்களுக்குள் இருக்கிற தான் என்கிற எண்ணம் எங்களை விட்டு அகல்கிற பொழுது, சக மனிதனில் வாழுகிற கிறிஸ்துவை கண்டுகொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் வருகிற பொழுது, அடுத்தவுடைய இயலாமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எங்களுக்கு கிடைக்கிற பொழுது இப்பேற்பட்ட சமத்துவமான உலகம் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த நாளில் உணர்த்தி இருக்கிறேன். இப்பேற்பட்ட நல்ல செய்திகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளை கேட்டு கடந்து செல்லக்கூடிய ஒரு சமூகம் அல்ல நாங்கள். வாழ்வாக்க துடிக்கிறோம், ஆனால் எங்களுக்குள் இருக்கிற மன போராட்டம், அந்த வாழ்வாக்க நாங்கள் எடுக்கிற முயற்சிகளில் சாத்தான் எங்களுக்குள் ஏற்படுத்துகிற தடைகள், அவற்றையெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஓடிட நீர்தாமே அருளையும் ஆசிரியம் தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவருடைய திருமணமாகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீ உணவளித்து வாழ்வளிக்கின்றே. இவ்வாறும் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரின் அன்பிலும் அன்னையின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள், வாழ்வின் பள்ளி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரினில் துளங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. எங்கள் அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.